ஜெர்மனியின் இயற்கை அழகு மனதை கவரும். யூரோப்பா பார்க் போன்ற இடங்கள் கனவுலகைப் போல தோன்றும். இங்கு ஒவ்வொரு தருணமும் மறக்க முடியாத அனுபவம். அதே அழகான இடத்துக்கு அருகில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு சிறுவன் சோகமாக அமர்ந்திருந்தான். அப்பா வந்து மெதுவாக கேட்டார், "என்னடா சோகமா இருக்க?" சிறுவன் தலையை குனிந்து, "அப்பா, எனக்கு கணிதத்தில் குறைவான மதிப்பெண். ஆனா என் நண்பன் நல்ல மார்க் எடுத்திருக்கான்." அப்பா அவனை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார். "பரவாயில்லை, 3 பாடங்களை கற்றுக்கொள்" என்றார். முதல் பாடம்: நாளை உன் நண்பனை கால்பந்து விளையாட அழை. அடுத்த நாள் சிறுவன் அணி வெற்றி பெற்றது. ஆனால் நண்பன் சரியாக விளையாடவில்லை. "பாரு, நீ கால்பந்தில் சிறந்தவன்" என்றார் அப்பா. இரண்டாவது பாடம்: அவனை கவனமாக பார். மறுநாள் நண்பன் எல்லாவற்றிலும் கணிதம் பார்த்தான். மலரின் இதழ்களையும் எண்ணினான். "அப்பா, அவன் என்னை விட அதிகமா பயிற்சி செய்கிறான்" என்றான் சிறுவன். மூன்றாவது பாடம்: நீயும் முயற்சி பண்ணு. அன்று இரவு சிறுவன் படித்தான் படித்தான், ஆனால் சோர்வாக தூங்கிவிட்டான். காலை, "அப்பா, எனக்கு முடியல" என்று வருந்தினான். அப்பா சிரித்தார். "இதுதான் 3வது பாடம். எந்த வேலையையும் மகிழ்ச்சியோடு, ஆர்வத்தோடு, கவனத்தோடு செய்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும்." சிறுவன் சிரித்தான். அவன் வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொண்டான். நெறி: மற்றவர்களை ஒப்பிடாதே. மகிழ்ச்சியுடன் உழைத்தால் வெற்றி உன்னையே தேடி வரும். ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கனவுக்கு சப்போர்ட். உள்ளங்கள் மலரட்டும், இல்லங்கள் மகிழட்டும்.